காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சாச்சுங்க. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் சூரிய பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரம் எந்திரிச்சு அந்த சூரியன் வந்து உதயமாகுதுல்ல அதுக்குள்ளே வந்து பொங்கல் வச்சு முடிச்சிடணுங்க. ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக சாமி கும்பிட்ணும். அதனால் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சுங்க. அடுப்பும் பாருங்கள் பற்ற வச்சாச்சு. ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்ச அடுப்பில் செய்யக்கூடாது. செப்பரேட்டாக தான் வந்து அடுப்பு வந்து ரெடி பண்ணி அதில் வந்து சூரிய பொங்கல் வைக்கணும். எப்பயுமே வருஷம் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். இந்த வருஷமும் அதே மாதிரி தாங்க செஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்கறதுக்கு தான் விடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் சூரியன் வந்து இன்னும் வெளியில் வரலங்க. ஸோ நான் பொங்கல் செய்யறதுக்கும் அதுக்கப்புறமா எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கும் சூரியனை பார்க்கவும் கரெக்டாக இருந்தது. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு கோல்டு ஒன்றும் சரியாகலைங்க. ஸோ அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூவாக கோல்டு இருந்ததால் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு வந்துட்டேங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டு இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம் போடணும். நம்ம எந்த இடத்துல சாமி கும்பிட்றோமோ அந்த இடத்துல கிழக்க பார்த்த மாதிரி இந்த கோலம் போடணுங்க. எப்பயுமே நாங்கள் வந்து இந்த இடத்துல தாங்க சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி சூரிய பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. சூரிய பொங்கல் என்னைக்கு வைப்பாங்கன்னா கடைசி நாள் அன்றைக்கி தாங்க வைப்பாங்க. அன்றைக்கி வந்து சனிக்கிழமையாக இருந்ததால் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் கோழிக்கு வந்து கொண்டையை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டாச்சுங்க. ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அடுத்த நாள் செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டோம் நாங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் ஊரில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க சாமி கும்பிடுவாங்க. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது புதுசாகவே இருந்துச்சு. இப்போ ஆனால் பழகி போச்சுங்க. சென்னையிலலாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னா அந்த தை 1ஆம் தேதி அந்த ஒரு நாள் மட்டும்தாங்க பொங்கல். அதுக்கப்புறம் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அன்றைக்கி வந்து எல்லாம் ஃபேமிலியோட வெளியில் போவாங்க. அந்த மாதிரி தாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஸோ எங்கள் ஊரில் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க. ஆனால் இப்போ எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி செலிப்ரேஷன் பண்ணோம். அவ்வளோதாங்க, அன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.